ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. இது லாஸ்ட் மினிட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் குருவினா சிறுவினா நெடுவினா கட்டுரை எழுதுக கடிதம். ஸோ இந்த விஷயந்தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பெரும்பாலும் மீதிலாம் ஓன் தான். அண்ட் அழகிடுதல் அண்ட் அணி என்ன படிக்கணும்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மனப்பாட பகுதி லாஸ்ட்டில் சொல்கிறேன். 5 to 10 பயிற்சி அந்த வந்து கலை சொற்கள் இந்தந்த விஷயங்கள் மரபு சொற்களை எழுதுக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டுச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் அந்த லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிங்க. எக்ஸாம் வந்துருச்சு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். வேங்கை என்பது தொடர்மொழியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் இயல். தற்கால உரைநடைகள் இது பார்த்துக்கோங்க. வசன கவிதை மால் பொருளும் இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். தண்ணீர் குடி தயிர் குடும் ஆகிய தொகைநிலை இதுவும் படிச்சுக்கோங்க. விருதினை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் அதுவும் படிச்சுக்கோங்க. இருடி பொம்மல் பெருக்குவீர் இதுவும் படிச்சுக்கோங்க. வருங்காலத்தில் தேவையான கருகின்ற செயற்கை நுண்ணறிவு அதுவும் படிச்சுக்கோங்க. ஸோ மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் அறமும் ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றி கருத்தினை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசவர் வாசவர் பழனின விளைஞர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது இதுவும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி இதுவும் படிச்சுக்கோங்க. புறத்திணைகள் எதிர்த்திணைகள் அட்டவினைப்படுத்துக. அடுத்து அவயம் கண்டிப்பாக கேட்பாங்க. குறள் வெண்பாவின் இலக்கணம் எழுதுக. ஸோ தீவக அணியின் வகைகள் யாவை இதுவும் கேட்பாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அதுவும் வந்து கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க, சரிங்களா? அணி இலக்கணம். ஸோ மொத்தமே ஒரு 18 2 மார்க் தான் இருக்குது, படிச்சுக்கலாம். 9 இல்லை சேர்த்தியே நான் அவ்வளோதான் கொடுத்துருக்குறேன். சிறுவினா பாருங்கள், உங்களுக்கு தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்கள் இது வந்து முதலில் புலையங்கன்று அழகாக ஆழமாக நடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழங்கார தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரையாடல் பண்ணுவது போல். கண்ணான கண்ணிற்கே காலையில் நீ எழும்பு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் வகைகளை நம்ம எழுதுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே 3 மார்க்ஸில் கேட்பாங்க. கூத்தலை கூத்தன் கண்டிப்பாக கேட்பாங்க. மாளாத காதல் நோயினால் போல் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்தும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்னன் இடைக்காட்டனார் புலவனுக்கு சிறப்பு செய்து இது நிறைய பேர் இது படிக்கிறதே இல்லை, படிச்சுக்கோங்க. தமிழ் மொழிக்கான கலைஞர் செய்த சிறப்புகள் கலைஞரோட புது லெசனோட புது கொஸ்டின், சரிங்களா? தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்போம் இது ரொம்ப ரொம்ப இடம் சுட்டி பொருள் விளக்க கேட்பாங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாளி தண்ணீர் சாயக்கூவலை இது கண்டிப்பாக இது கேட்பாங்க, பார்த்துக்குங்க. எவையெல்லாம் அரியன் என்று கருணையன் கூறுகிற இது லாஸ்ட் இயரில் நல்லா கண்டிப்பாக கேட்பாங்க. ஜெயகாந்தனும் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாகவே 15 சிறுவினா கொடுத்துருக்கேன். இவ்வளோ சிறுவினா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். முதல் இயர்லேயே 3 கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு சில ஈஸியான இயர்லேயே 3 கொடுக்கும்போது 15 வரதா செய்யும். பட் இது கூட படிக்கணும்னா முடியாது. பட் நமக்கு சிறுவினா இது போதும், சரிங்களா? அடுத்தது உரைநடை பாருங்கள். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லுவதற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரைநடை அதாவது 8 மார்க் நமக்கு 2 பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யுளும் உரைநடை சேர்ந்து கேட்பாங்க. அடுத்த 2வது 8 மார்க் வந்து நமக்கு வந்து துணைப்பாடம் கேட்பாங்க. 3வது 8 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டுரை கேட்பாங்க. எல்லாமே உங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்துருக்கேன் உரைநடை அப்படின்ட்டு. ஒரு குழந்தை தூக்கவும் கீழே விழுந்து ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கொஸ்டின் ரோபோ கூட கம்பேரிசன் பண்ணுற கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் இது கண்டிப்பாக வருங்க. நிறைய பேர் படிக்கிறதுல 6வது இயல் நினைக்கிறேன். ஜெயகாந்தன் கடைசி இயல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 தான் இருக்குது உரைநடையில். 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை 8 மார்க்கை படிச்சிருங்க. ஸோ அடுத்தது செய்யுள் 8 மார்க்கு. முல்லைப்பாட்டில் உள்ள கார்காலம் இது 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 5 மார்க்னால் அந்த 5 into 5 25 செக்ஷனில் ஃபஸ்ட்டு 5 மார்க்கை கேட்பாங்க சிறுவினாவா. சிலப்பதிகாரம் மறுவுறுப்பாக்க வணிக விதிகளை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் கேட்பாங்க. 8 மார்க்கில் அதிகமாக கேட்குறதில்ல. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் இது கண்டிப்பாக வரும் 8 மார்க்கு. அடுத்த பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் கடிதம் வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து செயலோட
8 மார்க். துணைப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான். ஸோ சிறுகதை பற்றி இது கண்டிப்பாக கேட்பாங்க. துணைப்பாடத்தில் அன்னமையா ஒன்று பார்த்துக்கோங்க, கோபாலபுரத்து மக்கள், புயலே ஒரு தோணி, கற்கே நின்றே பிச்சை புகினும் கற்கே நின்றேன்னு சொல்லிட்டு ஒரு மேரி கதை. இது வந்து பார்த்திங்கன்னா 4 துணைப்பாடம், 4 உரைநடை. இது நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக எழுதிடலாம். நடுவில் இருக்க செயல் கூட படிக்கலாம் பரவாயில்ல, ரொம்ப முடியாதவங்க. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பசங்க படிச்சுக்கோங்க. பட் முல்லைப்பாட்டு கார்காலமும் சிலப்பதிகாரம் மறுவுருப்பாக்கமும் கண்டிப்பாக படிச்சிருங்கப்பா. 5 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 4மே படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை வந்து லாஸ்ட் 8 மார்க் கண்டிப்பாக ஒன்று வரும். இதுலேருந்து விண்வெளி கல்பனா சாவ்லா. ஸோ கண்டிப்பாக இந்த தலைப்பில் இருக்க கட்டுரை கண்டிப்பாக வரும். அடுத்து உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா, இதுதான் வந்து புதுசாக வந்து 6வது நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கட்டுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் போர்டு குறிப்பிச்சட்டம் போட்டு சூப்பராக எழுதணும். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு ஓனாக கேட்பாங்க. ஓனாக நீங்கள் உங்கள் கைடு பின்னாடி இருக்கும் எப்படி எழுதணுமோ அது எழுதி நல்ல ஹெட்டிங் போட்டு ஒரு 6 ஹெட்டிங் போட்டு நல்லா எழுதுங்க, முன்னுரை முடிவுரை போட்டு. ஸோ 8 மார்க்லாம் முடிஞ்சு. இப்போது சிறுவினாவும் சொல்லியாச்சு, குருவினாவும் சொல்லியாச்சு, 8 மார்க் சொல்லியாச்சு. 5 மார்க்கில் கடிதம் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது உணவு விடுதி வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருப்பதால் ஸோ இது வந்து உரிய சான்று உணவு அந்த இது வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிடி வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்ததனால் அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரிய அலுவலக கடிதம். ஸோ இந்த 3 கடிதமும் நல்லா படிச்சுக்கோங்க. கட்டாயமாக 1 எழுதிடலாம். ஏன் 2மே வரும், ஏன்னா கடிதம் எப்பயும் ஆப்ஷன் கேட்பாங்க 1. ஸோ இது 3லேருந்து எதோ ஒன்று வந்துடும். ஸோ கடிதம் கட்டுரை எல்லாமே கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ கட்டாயமாக நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு 100க்கு 100 மார்க் எடுத்துடலாம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் பயிற்சியில் கலை சொற்கள் கண்டிப்பாக பார்த்துங்க, அகரையாதல் கண்கள் கண்டிப்பாக எல்லா இயலையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பயிற்சியில் பகுப்பு உறுப்பினரும் தெரிஞ்சால் ஓகே, தெரியலனாலும் பரவாயில்ல. ஒரு சில விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்து மரபு சொற்கள், அப்புறம் வந்து ஊர் பேர் எழுதுறது மருவூ பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூரை தஞ்சைன்னு எழுதுறது, இந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் புக் பேக் படிச்சுக்கோங்க. புக்கின் அவ்வளோக்கும் வராது. லாஸ்ட்டு மட்டும் ஒரு பாடல் கேட்டு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பாடல் எல்லா லெசனோட பாடல்லையும் நூல் பெயர், அந்த பாடல் என்ன நூலில் கொண்டது அப்படிங்கிறது வந்து அந்த பாடலோட பேர் வந்து என்னங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதை வச்சு கேட்பாங்க. அண்ட் எதுகை அந்த மாதிரி மோனை அதை வச்செல்லாம் கேட்பாங்க, அது எழுதலாம். இலக்கண குறிப்பு கேட்பாங்க அதை வச்சு. ஸோ அதோட நாலேஜும் உங்களுக்கு தேவை. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா 5x5 25 லாஸ்ட்டுக்கு முன்னாடி செஷன் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, நான் எந்த பேஜிலலாம் மொழிபெயர்ப்பு படிக்க சொல்லியிருக்கணும் அந்த பேஜில் மொழிபெயர்ப்பு படிங்க. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கடிதம் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் சிறுவினாவும் நான் சொல்லிட்டேன், அந்த 5 மார்க்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் நடுவில் வர காட்சியை கண்டு கவினுரை வரும். அண்ட் படிவம் ஒன்று வரும். படிவம் வந்து 4 படிவம் இருக்குது, 4 படிவமும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் காட்சியை கண்டு கவினுரை நீங்கள் ஓனாக என்ன உங்களால் முடியுமோ அது எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ எனிவே அதுக்கு முன்னாடி இதுதான் படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கொஷின்ஸு பிடிஎஃபாக நான் தரேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தருவீங்க. தேங்க்யூ. சென்டம் எடுத்துருவீங்க. தேங்க்யூ.